Hello all, welcome to ARAM'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல geography topics in news last week பார்க்கலாம். First list of topics: Vanuatu, Armenia, Guatemala, Mauritius, Nagorno-Karabakh region. So first நீங்க எடுத்தீங்கன்னா it is Vanuatu. இதுல நீங்க பாத்தீங்கன்னா why it is in news and சொல்லி நீங்க பார்க்கும்போது ஃபார்மர் ஐபிஎல் சீஃப் ஓகேங்களா லலித்ன்னு சொன்னாங்க நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்னு வந்து சரண்டர் பண்ணிட்டு இப்போ வனுஅட்டுவோட சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணியிருக்காங்க. யூ ஆல் நோ இந்தியா டசன்ட் அலவ் டுவல் சிட்டிசன்ஷிப், கரெக்டா? ஸோ இட் இஸ் ஒன்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ இந்த பாஸ்போர்ட் சரண்டர் பண்ணிட்டாங்க. இப்போ போய் வனுஅட்டுவோட சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யூ ஷுட் பி நோயிங் அபவுட் வனுஅட்டு. யார் வந்து எந்த பாஸ்போர்ட் சரண்டர் பண்ணிட்டாங்க, இப்போ புதுசா யாரோட சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணியிருக்காங்க, திஸ் வில் நாட் பி த கொஸ்டின். யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸா இருந்துட்டு நம்ம என்ன பார்க்கணும், ஜியோகிராபிக்கல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் வனுஅட்டு இஸ் வாட் வி ஷுட் பி நோயிங். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் இட்ஸ் லொகேஷன்? ஃபர்ஸ்ட் இட் இஸ் அன் ஐலாண்ட் கண்ட்ரி. எங்க இருக்கு? சவுத் பசிபிக் ஓஷன்ல இருக்கு, east of Australia it is located, and it is a archipelago அப்படினா group of islands. எத்தனை islands? 83 islands. இந்த 83 islandsல எல்லா islands inhabited-ஆ இல்ல ஒரு சில islands மட்டும் inhabited-ஆன்னு சொல்லி பாத்தீங்கன்னா only 65 islands are inhabited. and இதோட extension எப்படி இருக்கு? நார்த் சவுத் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? அண்ட் இந்த நார்த் சவுத் எக்ஸ்டென்ஷன்ல எந்த ஷேப்ல அவங்க க்ரோ ஆயிட்டு இருக்காங்க? It is for some irregular Y shapeல இருக்கு. ஓகேங்களா? And then what is the capital? Port Vila. And in the economy lies on tourism, agriculture and offshore financial services. Most of the island countries, their economy is mostly dependent on tourism, right? And climate change-க்கு ரொம்ப vulnerable-ஆ இருக்கிற country. It is member of Pacific Islands Forum. Official languages பாத்தீங்கன்னா பிஸ்லாமா, இங்கிலீஷ் அண்ட் பிரெஞ்சு. அங்க எந்த மாதிரியான சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க? பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. அண்ட் இங்க பார்க்கும்போது யுனைடெட் ரெசல்யூஷன் வந்து லெட் பண்ணிருக்காங்க, கிளைமேட் ஆக்ஷன், கிளைமேட் ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ when you see about Vanuatu, it is an island country. Group of islands together, 83 islands. அதுல 65 தான் inhabited. and இது எங்க இருக்கு? ஈஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா, சவுத் பசிபிக் ஓஷன்ல இருக்கு. What is the capital city? அது ரொம்ப vulnerable to climate change இல்லையா? இதோட எக்கானமி வந்து எதுக்கு மேல ரொம்ப டிபெண்டன்ட். ஓகேங்களா? this is how you have to study. இங்க வந்து பார்லிமெண்டரி டெமோக்ரஸி ஃபாலோ பண்றாங்களா இல்ல பிரசிடென்ஷியல் சிஸ்டமா? so all this you should be knowing when you see about one thing. அதுக்கப்புறம் அர்மேனியா. அர்மேனியா இதுக்கு இந்தியா வந்து அர்மேனியா கூட ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணிருக்காங்க. வை? in the field of medical products regulation. ஓகேங்களா? மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் ரெகுலேஷன் ஃபீல்ட்ல ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இந்தியா அண்ட் அர்மேனியா சைன் பண்ணிருக்காங்க. வாட் இஸ் த லொகேஷன்? அர்மேனியா எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா this is in Caucasus region of West Asia. Okay, and you should know that Armenia is a landlocked country in West Asia. ஓகேங்களா? and capital city is Yerevan. and what are the bordering countries? so first அவங்களோட லொகேஷன் பார்த்தோமா, landlocked ன்னு சொன்னோமா. so what are the bordering countries should be knowing? okay, Turkey, Georgia, Azerbaijan, Iran. okay, these are the bordering countries. next, here it is Nagorno-Karabakh கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ்ட். இது வந்து திருப்பி நம்ம பார்ப்போம். ரொம்ப நாளா அந்த அஜர்பைஜான் அர்மேனியாக்கு நடுவுல ஓவர் திஸ் நாகோர்னோ கராபக் ரீஜியன் there was a conflict. and இப்போ வந்து டெக்கேட்ஸ் ஓல்டு கான்ஃப்ளிக்ட்டுக்கு வந்து ஒரு ரெசல்யூஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி இட் வாஸ் இன் நியூஸ். ஓகேங்களா? and then what is the highest peak? Mount Ararat. ஓகேங்களா? what is the major river? Aras river. ஓகேங்களா? and it is also part of international north south transport corridor. இப்படி கொடுத்துருவாங்க, அர்மேனியா is not part of international north south transport corridor. இப்ப எல்லாம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு போயிடுச்சா ப்ரிலிம்ஸ்? ஒரே கொஸ்டின்ல 4-5 ஃபேக்ட்ஸ் டெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சா? so you should be knowing the maximum number of facts. okay, and இது வந்து பிரிக்ஸ் குரூப்லயும்
யூனோ மெம்பர் கண்ட்ரி, தட் இஸ் லைக் அப்சர்வரா மாறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி அந்த இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியா கூட டிஃபென்ஸ் கோஆபரேஷன் கூட அர்மேனியாவுக்கு நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ யூ ஷுட் பி நோயிங் திஸ். ஸோ அர்மேனியா, ஸோ வாட் ஆர் த பார்டர்ஸ், வெஸ்ட் ஏஷியால எங்க இருக்கு, ஓகேங்களா, இதோட கேபிட்டல் என்ன, அண்ட் இதோட திங்ஸ்ல நீங்க பார்க்கும்போது எங்க மெம்பர் கண்ட்ரியா இருக்கு, இப்போ ஏன் நியூஸ்ல அடிக்கடி நம்ம அர்மேனியான்னு பார்க்குறோம். ஆல் திஸ் திங்ஸ் யூ ஷுட் பி நோயிங் வெல் யூ சி அபவுட் திஸ். இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார்ல மெம்பரா இல்லையா, இதெல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட் இஸ் குட்டமாலா. ஸோ வாட் இஸ் திஸ்? இங்க வந்து ஒரு வால்கனோ எரப்ட் ஆயிருக்கு அண்ட் இதனால வந்து நிறைய பைரோகிளாஸ்டிக் ஃப்ளோஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லி அது பத்தி நியூஸ்ல இருந்தது. ஸோ வி ஷுட் நோ அபவுட் குட்டமாலா. ஓகேங்களா? அந்த வால்கனோ பத்தி தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் ஒன் சைட், யூ ஆல் நோ ஆல்ரெடி, ரைட்? வால்கனோ எரப்ஷன் எப்படி நடக்கும், ஆல் தோஸ் திங்ஸ் எங்க நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது குட்டமாலா. அதோட ஜியோகிராபிக்கல் டைமென்ஷன் பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So where it is located? It is a Central American country. So it is a Central American country. And what are the borders? Mexico, Belize, Honduras and El Salvador. ஓகேங்களா? லொகேஷன் பார்த்துட்டீங்க, சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரி. அண்ட் வாட் ஆர் தி பார்டரிங் கண்ட்ரிஸ்? அண்ட் கேபிட்டல் இஸ் Guatemala city, which is the largest city in the country. And official language is Spanish there. ஓகேங்களா? அண்ட் ஜியோகிராஃபி பார்த்தீங்கன்னா வால்கனோஸ் வந்து அங்க ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் திஸ் இஸ் மயன் ரூன்ஸ் சொல்லி ஒன்று இருக்கும். அதுதான் இங்க வந்து ஹெரிட்டேஜ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் லைக் யுனெஸ்கோ ரிகக்னைஸ்டு ஓல்டு ஹெரிட்டேஜ் சைட்டன் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் இங்க வந்து காஃபி, பனானா, சுகர் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் வந்து ரொம்பவே இங்க grown and exported also, major exports, and it is a presidential republic. So when you see about Guatemala, location Central American, what are the bordering countries, what is the capital city, and how are they, rainforest இருக்கா இல்ல volcanoes நிறைய அங்க occur ஆகுமா, and economy வந்து எந்த மாதிரியான exports வந்து ரொம்ப depended, so காஃபியா பனானாவா எப்படி, so இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? and then is Mauritius. Indian Prime Minister வந்து awarded the highest national award of Mauritius, the Grand Commander of the Order of the Star and Key of the Indian Ocean and சொல்லி இப்போ பண்ணிருக்காங்க. ஸோ யாரு பண்ணாங்க, யாருக்கு பண்ணாங்கன்னு சொல்லும் போது இந்தியா மௌரிஷியஸ் பிளேக்கு வருது. ஸோ இந்தியா பத்தி இட்ஸ் அவர்ஸ். ஸோ வி ஷுட் பி நோயிங் அபவுட் திஸ் மௌரிஷியஸ். கிளியர்? அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ an island country in the Indian Ocean. அதோட ஆரிஜினே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் originated by volcanic eruption, so it is of volcanic origin. Okay, and what is the capital? Port Louis. And what is the highest peak? Mount Piton. And what is the major lake? Lake Vacos. Okay, and மௌரிஷியஸ்க்கு எப்போ இண்டிபெண்டன்ஸ் வந்துச்சு யூகேன்னு வந்து ஒன்லி இன் 1968. டில் தென் இட் இஸ் இன் த கண்ட்ரோல் ஆஃப் யூகே ஒன்லி. ஓகேங்களா? அண்ட் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் சொல்லி பேசுவோமா, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இதுதான். ஓகேங்களா? அண்ட் ஸோ இந்தியன் ஓஷன் கமிஷன், ஸோ இந்தியன் ஓஷன் கமிஷன் அண்ட் ஆல்சோ இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? மௌரிஷியஸ்லேயே இருக்கு. ஸோ இது ஐலாண்ட் கண்ட்ரியா, வால்கனிக் ஆரிஜனா இல்லையா, கேபிட்டல் எங்க, ஹையஸ்ட் பீக் என்ன, இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். அண்ட் இந்தியா மௌரிஷியஸோட ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது 1948லயே நம்ம இந்தியா மௌரிஷியஸ் ரிலேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? அண்ட் நம்ம வந்து சப்ளஸ் ட்ரேட்ல கூட மௌரிஷியஸ்ல இருந்தோம் இந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா. அண்ட் எஃப்டிஐ சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவுக்கு எஃப்டிஐ வர்றதுல சிங்கப்பூருக்கு அப்புறம் செகண்ட் பிளேஸ்ல மௌரிஷியஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் நம்ம நிறைய இந்தியன் ஆரிஜின் பீப்புள் வந்து மௌரிஷியஸ்ல இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஸ்ட்ராங் டயோஸ்போரா பிரசன்ஸ் நம்ம மௌரிஷியஸ்ல பார்க்க முடியுதுன்னு சொல்றாங்க. அண்ட் ஸோ இட் இஸ் லைக் மௌரிஷியன் இன் டைம்ஸ் ஆஃப் கிரைசிஸ்ல எல்லாம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியா அண்ட் மௌரிஷியஸ் ரிலேஷன்ஸ் ஆர் குட். இட் ஸ்டார்டட் இன் 1968. எஃப்டிஐல பார்த்தாலும், சப்ளஸ் ட்ரேட்ல பார்த்தாலும், அண்ட் தென் டயோஸ்போரா பார்த்தாலும், யூ கேன் நோ தட் மௌரிஷியஸ் அண்ட் இந்தியாஸ் ரிலேஷன்ஸ் ஆர் குட் எனஃப். ஓகே? அண்ட் தென் நாகோர்னோ கராபக் ரீஜியன். நான் ஆல்ரெடி சொன்னேன்னா அர்மேனியா பார்க்கும்போது அதே தான். Armenia and Azerbaijan have agreed to a peace agreement set to end nearly 4 decades of conflict between over disputed Nagorno-Karabakh region. மேல அஜர்பைஜானுக்கு அர்மேனியாவுக்கு ஒரு 4 decades கான்ஃப்ளிக்ட் நடந்துட்டு இருந்தது. இப்போ அதுக்கு வந்து ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் இதுக்கு செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது, which is a good thing, right? ஸோ நிறைய நாள் இந்த கான்ஃப்ளிக்ட் பற்றி இது நியூஸ்ல இருந்துச்சு. ஓகே?
This was also a previous year question, I guess. Just refer to that. இதோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா this is again a mountainous and landlocked region in South Caucasus. அர்மேனியா பார்க்கும்போது பார்த்தோமா எந்த ரீஜியன் வெஸ்ட் ஏஷியால கவுகாசஸ் சொல்லி அதேதான். They are all there, correct? So this is a disputed territory and who claims it? It is claimed by both Armenia and Azerbaijan. ஓகேங்களா? And இங்க வந்து predominantly Armenians தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா internationally it is recognized that it is part of Azerbaijan. So both Armenia and Azerbaijan வந்து they are in the conflict over the control of this particular region. ஓகேங்களா? And இது நீங்க பாத்தீங்கன்னா 2020ல ஒரு வார் நடந்திருக்கு. Azerbaijan recaptured the signification இருக்கிற territories. ஓகேங்களா? ஸோ சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிற டெரிட்டரிஸ்னு திருப்பி ரீகேப்சர் பண்ணிட்டாங்க. ஆனால் 2023ல திருப்பி என்ன ஆயிடுச்சு? அஜர்பைஜன் என்ன பண்ணாங்க? திருப்பி ஒரு மிலிட்டரி ஆப்பரேஷன் இது பண்ணி அர்மேனியா வித்ட்ரால் பண்ற மாதிரி ஃபுல் அஜர்பைஜன் கண்ட்ரோலுக்கு வர மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதனால ஹியூமனிடேரியன் இம்பாக்ட் நிறைய இருந்தது. ஓகேங்களா? மாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தது. ஸோ மோர் வாஸ் தேர். ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இம்பாக்ட்ஸே பார்த்தீங்கன்னா அதுதான். ஒரு 2 countries வார்ல இருக்காங்கன்னா அந்த 2 countriesோட நிக்காதீங்க. வேர்ல்டுல இருக்கிற ரிமைனிங் கண்ட்ரிஸ் எல்லாம் they'll start taking stands. ஓகேங்களா? அப்போ இவங்க 2 பேருக்கு அஜர்பைஜன் அர்மேனியா அதே தான். இஸ்ரேல் பாலஸ்தீனா இருக்கட்டும், யூ டேக் எனி 2, அந்த 2க்கு ரிமைனிங் ஓல்டு கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆயிட்டு they will start supporting either them or either them. அப்போ என்ன ஆயிரும்னா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து வேர்ல்ட்லயே ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் ஹவு திங்ஸ் ஆர் கோயிங் in the war time from the starting. கரெக்டா? ஸோ இப்போ அப்படிதான் ஜியோ பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் சொல்லும் போது ரஷ்யா, டர்க்கி, ஈரான் இவங்க எல்லாம் இன்வால்வ் ஆகி இது கொஞ்சம் பெருசு பண்ணிட்டாங்க அந்த மாதிரி தான் சொல்லும். ஏன்னா they'll start taking these stands. ஓகேங்களா? and this is in the Karabakh range of lesser Caucasus and rugged mountains இருக்கும், deep valleys, forest எல்லாம் இருக்கும். and climate பார்த்தீங்கன்னா mountainous region and continental climate with hot summers, cold winters. ஓகேங்களா? so this is how things are. so now let's go for a quick revision. so Vanuatu. so first என்ன சொல்றோம்? Vanuatu வந்து ஐலாண்ட் கண்ட்ரி. எங்க இருக்கு? சவுத் பசிபிக் ஓஷன்ல இருக்கு அண்ட் ஈஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா. இது வந்து ஆர்கிபெலாகா? ஆமா, 83 ஐலாண்ட் சேர்ந்து தான் இருக்கு. அண்ட் இது நார்த் சவுத் எக்ஸ்டென்ஷன் இருக்கு, இர்ரெகுலர் வை ஷேப்ல இருக்கு. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா போர்ட் வில்லா. அண்ட் அவங்களோட எக்கானமி வந்து டூரிசம் மேல, அக்ரிகல்ச்சர் மேல நிறைய டிபெண்டா இருக்கு. கிளைமேட் சேஞ்ச்னால நல்லா வல்னரபிளா இருக்கிறது. அண்ட் பசிபிக் ஐலாண்ட்ஸ் ஃபோரம்ல இது வந்து மெம்பர். அண்ட் அங்க அஃபிஷியல் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா பிஸ்லாமா, இங்கிலீஷ் அண்ட் பிரெஞ்ச். அங்க பார்லிமெண்டரி டெமோக்ரஸி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அர்மேனியா பார்க்கும்போது வெஸ்ட் ஏஷியா, இந்த கவுகாசஸ் பார்ட். and capital city is Yerevan. and what are the bordering countries? Turkey, Georgia, Azerbaijan, Iran. அதெல்லாம் Nagorno-Karabakh conflict resolved பத்தி பேசியிருக்கோம். and what is the highest peak there at Armenia? Mount Ararat. what is the major river? Aras river. and இங்க வந்து it is also part of Armenia is part of international north south transport corridor. அர்மேனியா வந்து இப்போ பிரிக்ஸ் குரூப்ல அப்சர்வரா மாறணும்னு சொல்லி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா கூட அர்மேனியாவுக்கு டிஃபென்ஸ் கோஆபரேஷன் கூட இருக்கு. அதுக்கப்புறம் குட்டமேலா பார்க்கும்போது இது வந்து குட்டமாலா பார்க்கும்போது இட் இஸ் அ சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரி. அந்த பார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ, பெலிசே, ஹோண்டுராஸ் அண்ட் எல் சல்வாடர். அண்ட் அங்கே கேபிட்டல் சிட்டி இஸ் குட்டமாலா சிட்டி இட் செல்ஃப். அண்ட் இங்கே வால்கனாஸ், ரெயின் ஃபாரஸ்ட் இதெல்லாம் நிறையவே இருக்கும். அண்ட் இங்கே வந்து பிரசிடென்ஷியல் ரிப்பப்ளிக் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எக்கானமி என்னன்னா காஃபி, பனானாஸ், சுகர், டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் இவங்களோட எக்கானமி. அண்ட் தென் மௌரிஷியஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி இட் இஸ் ஆல்சோ அன் ஐலாண்ட் கண்ட்ரி அண்ட் இட் இஸ் ஆஃப் அன் ஆல்கனிக் ஆரிஜின் அண்ட் திஸ் இஸ் இன் இந்தியன் ஓஷன். இது வந்து இட் வாஸ் அண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் யூகே தான். அதுக்கப்புறம் இட் கெயின்ட் இண்டிபெண்டன்ஸ் இன் 1968. இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அது ஆல்சோ இந்தியன் ஓஷன் கமிஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே மௌரிஷியஸ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ் வந்து 1948லேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ட்ரேட் சர்ப்ளஸ்ல இருக்கட்டும், எஃப்டிஐல இருக்கட்டும், பீட் இன் த டைம் ஆஃப் கிரைசிஸ், இந்தியா மௌரிஷியஸ் ரிலேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு. அதுக்கப்புறம் நாகர்னோ கராபக் ரீஜியன்,
இது பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? இட் இஸ் a mountainous and landlocked region. எங்க? சவுத் கவுகாசஸ்ல. நான் சொல்லியிருக்கேன்ல அந்த வெஸ்ட் ஏஷியா கிட்ட நம்ம பார்த்தோம்ல. ஸோ அஜர்பைஜான் அர்மேனியாக்கு ஒரு என்னன்னா போத் ஆஃப் தெம் வாண்ட் தட். ஓகே, இனிஷியலி அங்க அர்மேனியன் தான் ப்ரிடாமினென்ட்லி இருந்தாங்க. ஆனா இன்டர்நேஷனலி இட் இஸ் பார்ட் ஆஃப் அஜர்பைஜானா ரெகக்னைஸ் ஆயிருக்கு. ஸோ போத் ஆஃப் தெம் வர் இன் ஆல்வேஸ் இன் கான்ஃபிளிக்ட். ஓகே, ஸோ அங்கே வந்து ரஷ்யா, டர்க்கி, ஈரானோட இன்வால்மெண்ட்டும் இருந்தது. அண்ட் இட் இஸ் அகெயின் அ ரக்டு மவுண்டைன், டீப் வேலிஸ், ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்கிற ரீஜன். ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் கிளைமேட் வித் ஹாட் சம்மர்ஸ் அண்ட் கோல்ட் விண்டர்ஸ். இந்த இதனால என்ன ஆகும்னா வாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் நிறைய நடக்கும். ஸோ ஹியூமனிடேரியன் இம்பேக்ட் இந்த வார்ஸ்னால, இந்த கிரைசிஸ்னால நிறையவே நடக்கும். 2023ல அஜர்பைஜான் வந்து ஃபுல் அஜர்பைஜான் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு மிலிட்ரி ஆபரேஷன் லான்ச் பண்ணாங்க. ஸோ கம்ப்ளீட்டா அர்மேனியன் வித்ட்ராயல் நடந்துக்கிற மாதிரி 2023ல பார்த்தாங்க. தட் கான்சிக்வன்ஸ் வாஸ் திஸ் ஹியூமனிடேரியன் இம்பேக்ட். ஓகேங்களா? So aspirants, that's all for today. Please keep revising the topics, make a good notes. Please make best use of this initiative. Do well. Thank you. Have a nice day. ஏன் கண்டென்ட் நம்ம போடுறோம்னா நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்துட்டு நாங்கள் நோட்ஸ் மேக் பண்ணுவோம் மேம். We are not just copying up when you say. So please have the content in the PPT and கேட்டிருந்தாங்க. So we are having content in the PPT. Okay, on students' wish. So yes, please make best use of the initiative. Do well. Thank you. Have a nice day.